ஃபர்ஸ்ட் நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிக்கிறோம். கில் ஸ்விட்ச் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்கும், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பாஷ் டூல் வந்து வெஹிக்கிளில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பாஷ் டூலோட பிக்டைல் வந்து அந்த கப்ளரில் கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பாஷ் டூல் ஆன் ஆனதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். வெஹிக்கிள் டயக்னோஸ்டிக்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். இயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடல் வந்து நம்மளது பல்சர் 125. ஸோ கம்யூட்டர் செலக்ட் பண்ணிட்டு நம்ம பல்சர் 125 செலக்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணோம். CU அதை திரும்ப என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். திரும்ப என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாசி நம்பர் CU இருக்கிற சாசி நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ ரீட் மேனுஃபேக்சரிங் இன்ஃபோக்குள்ளே போயிட்டு வின் நம்பர் பார்க்குறோம். ஸோ இந்த வின் நம்பரும் வெஹிக்கிளில் இருக்கிற வின் நம்பரும் மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதில் 8108 இருக்குது, இதுலேயும் 8108 இருக்குது. ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகுது, எந்த இஷ்யூ கிடையாது. இப்போ நம்ம திரும்ப பேக் போயிட்டு ஃப்ளாஷ் இஷ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணுறோம். இதில் வந்து வேறு ஏதோ சாசி நம்பர் இருக்குது, பழைய ஃப்ளாஷ் பண்ண ஃபைலு. ஸோ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எரேஸ் பண்ண போகிறோம். நம்ம பார்த்து 0108 இதில் 8108 இதில் இல்லை. ஸோ இதில் என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு delete செஷன் கிளிக் பண்ண போகிறோம். திரும்பவும் ஃப்ளாஷ் இஷ்யூ கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கரெக்டான சாசி நம்பர் காமிக்குது. (8108). ஸோ கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த சாசியோட செஷன் இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பாஷ் டூல் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ண போகிறோம். சிஸ்டமில் வந்து Windows 10 கம்பல்சரியாக இருக்கணும், அப்போ தான் நம்மளால் நியூ சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ண முடியும். நம்ம இந்த ஹெக்ஸ் ஃபைல் சிங்க் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். டவுன்லோட் பண்ணலன்னா திரும்ப டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இதை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் சிஸ்டம் செட்டப்புக்குள்ளே போகணும். நம்ம சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால சிஸ்டம் செட்டப்புக்குள்ளே போயிட்டு சிங்க் ஃப்ளாஷிங் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணணும்.
இப்போ சிங்க் மோடில் இருக்கான்னு சொல்லி கேட்குது. ஸோ நம்ம கனெக்ட் இப்போ ப்ரெஸ் பண்ணணும். கனெக்ட் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டூல் அப்டேட் பண்ணுமான்னு கேட்கும். நம்ம டூல் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கும், ஸோ அதனால் நோ கொடுக்கணும். அடுத்தது ஹெக்ஸ் ஃபைல் அப்டேட் பண்ணுமா, புது ஹெக்ஸ் ஃபைல் நம்ம டவுன்லோட் பண்ணுமா கேட்கும். அதுக்கு எஸ் கொடுங்க. ஸோ இது கொடுத்தக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த வண்டிக்கு நமக்கு ஓடிபி வந்திருக்கு இந்த சாசி நம்பருக்கு. ஸோ நம்ம அந்த ஓடிபி வந்து 2527, அது வந்து நம்ம திரும்ப இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ இதில் வந்து அந்த எந்த ஹெக்ஸ் ஃபைல், புது ஹெக்ஸ் ஃபைலோட டீட்டெயில்ஸ் இதில் காமிக்கும், நம்பர் காமிக்கும். ஸோ அது வந்து நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஆல்ரெடி லிஸ்ட் இருக்கும். இந்த நியூ ஹெக்ஸ் ஃபைல் என்னென்ன அப்டேட் பண்ணும், என்னென்ன மாடலுக்குன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் இந்த ஹெக்ஸ் ஃபைல் கரெக்டாக காமிக்குது. அந்த பல்சர் 125க்கு 1852ன்னு ஒரு ஹெக்ஸ் ஃபைல் இருக்குது. ஸோ அதுதான் சிஸ்டமில் காமிக்குதான்னு செக் பண்ணணும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த அப்டேட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த சிங்க் க்ரீன் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ பண்ணலாமா, கன்ஃபர்மேஷன் கேட்கும். அதுக்கு நம்ம எஸ் கொடுங்க. ஸோ சிங்க் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இது அப்டேட் ஆகும்போது நம்ம இது அப்டேட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டு நம்ம டூலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புது சாஃப்ட்வேரை வந்து பாஸ் டூலில் டவுன்லோட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை வந்து வண்டியில் வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பாஸ் டூல் திரும்ப நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் என்டர் கொடுக்கணும். வெஹிக்கிள் டயக்னோஸ்டிக்ஸ், திரும்ப மாடல் அண்ட் இயர் செலக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ திரும்ப வந்து ஃப்ளாஷ் இஷ்யூ போகிறோம். கிளிக் பண்ணுறோம். சாசி நம்பர் கரெக்டாக காமிக்குது. திரும்ப என்டர் ப்ரெஸ் பண்ணுறோம். கண்டினியூ செஷன் கிளிக் பண்ணுறோம். இப்போ வந்து ஃப்ளாஷ் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ நம்ம இதில் எஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இக்னிஷன் ஆஃப் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா லோட் எதுவும் ஆன் லைட் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வெஹிக்கிளை. நம்ம ECU ஃப்ளாஷிங் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வெஹிக்கிளில் அந்த புது ஹெக்ஸ் ஃபைல் வந்து அப்டேட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம பாஸ் டூல்லையே பேக் வந்துட்டு ரேட் மேனுஃபேக்சரிங் இன்ஃபோ போயிட்டு ஹெக்ஸ் ப்ரோக்ராம் ஃபைல் நேம், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட லேட்டஸ்ட் ஹெக்ஸ் ஃபைல் இருக்குன்னு காமிக்குது. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்மளோட வெஹிக்கிளில் ஹெக்ஸ் ஃபைல் அப்டேட் ஆகிடுச்சு.